சேலத்தில் நமக்கு நாமே திட்டம் மற்றும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன தமிழ்ச்செல்வன்? சேலம் சின்னநக்கல்பட்டி திடலில் நடைபெற்று வந்த நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று இந்த நமக்கு நாமே திட்டம் மற்றும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஆகிய 2 திட்டங்களை துவக்கி வைத்திருக்காரு. குறிப்பாக இந்த நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள் மற்றும் 528 டவுன் பஞ்சாயத்துகளும் நமக்கு நாமே திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி நகர்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் புனரமைத்தல், பூங்காக்கள் அமைத்தல், பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு வசதிகள் ஏற்படுத்துதல், மரம் நடுதல், பள்ளிகளை மேம்படுத்தல், பொது சுகாதார மையங்கள், சாலை, தெருவிளக்கு அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட இருக்கு. இதைத் தொடர்ந்து இவ்விழாவிலே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தமிழகம் முழுவதும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் துவக்கி வைத்திருக்காரு. மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் கிராமங்களில் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் மாநகரில் உள்ள ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்பொழுது நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தினை இன்று துவங்கி வைத்திருக்காரு. இதன் மூலம் பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், வடிகால்கள், சாலைகள், கட்டிடங்கள் அமைத்தல், பராமரித்தல், நீர்நிலைகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்தினை பரிசோதனையின் அடிப்படையில் செயல்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நடப்பாண்டில் சென்னை மாநகராட்சியில் 2 மண்டலங்கள், இதர மாநகராட்சிகளில் ஒரு மண்டலம் மற்றும் 7 நகராட்சிகள், 37 பேரூராட்சிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இத்திட்டத்திற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள வேலை தேடுபவர்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணியாளர் அட்டை வழங்கப்பட உள்ளது. பெண்களுக்கு 50% குறையாமல் பணிகள் வழங்கப்படவும் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் அவர்களது பணிகளின் அடிப்படையில் வழங்கப்படும் என்ற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. பணியாளர்களுக்கான குறைதீர் அமைப்பும் உருவாக்கப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகள் ஆண்டு திட்டம் தயாரித்து இயற்கை வள மேலாண்மை, வெள்ள தயாரிப்பு மற்றும் இதர பணிகள் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை கண்காணிக்க மாநில அளவிலான குழுக்களும் அமைக்கப்படும் என்ற தகவலையும் இந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதே கூட்டத்தில் மொத்தமாக 30,837 பயனாளிகளுக்கு மொத்தமாக 128 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். அடுத்து ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம்.